திமுகவிற்கு எதிரான ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றினார்களா என கேள்வி எழுப்பினார். தற்போது 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளதை சுட்டிக்காட்டியவர் இதை பாராட்ட திமுகவுக்கு மனமில்லை என சாடினார். அதோடு மகாத்மா காந்தியின் பெயர் மாற்றம் தொடர்பாக அதே பெயரை தொடர வேண்டும் என ஏற்கனவே மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறினார். 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? ஆக இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்குது. பாராட்ட மனம் இல்லை. ஆனால் அதில் பெயர் மாற்றம் சொன்னீங்க, அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். மாநில அரசுக்கு சில நிதி பிரச்சனை ஏற்படுது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல. இதே நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். அதிமுக ஆட்சியின் போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக குடும்ப அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் ஏன் கொடுக்கக்கூடாது என கேட்டிருந்தது. தற்போது அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்குவதாக தெரிகிறது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கூறியது போல இப்போது ஆளும் கட்சியில் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தலைவர் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போது நாங்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு 2500 ரூபா கொடுத்தோம். அப்போ ஏன் 5000 ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு இதே முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அதைத்தான் நாங்களும் வைக்கிறோம். நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களுடைய அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வச்சீங்க, குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் தைப்பொங்கல் என்று வழங்க வேண்டும் என்று. அந்த கோரிக்கை தான் நாங்கள் இப்பொழுது வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் என்று கேட்டேன். 100 நாள் வேலை திட்டத்தில் நிதிச்சுமை என்றால் நாடாளுமன்றத்தில் தான் திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றும், வருவாய் பற்றாக்குறையை குறைக்க திமுக அரசு நிபுணர் குழு அமைத்த பின்னரே தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாகவும் சாடினார். விலைவாசி உயர்வு, ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் காரணமாகவே ரயில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கலாம். அதனை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு, எரிபொருள் உயர்வு, அதில் உரிபாகங்களோட உயர்வு, இதையெல்லாம் சம்பள உயர்வு, இதையெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க. நம்முடைய சேலம் வரைக்கும் ஒரு 5 ரூபா உயர்த்துறதுக்கு 2 பைசா உயர்த்துக்கா சொல்கிறாங்க. ஒரு கிலோமீட்டர் 2 பைசா உயர்த்துக்கான்னு சொல்கிறாங்க. இதை கூட இப்போ அரசு, இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மேலும் தவேக விருப்பப்பட்டால் பாஜக கூட்டணியில் சேர்ந்து கொள்ளலாம் என நயினார் நாகேந்திரன் கூறியது அவருடைய கருத்து. திமுகவுக்கு எதிரான கட்சிகள் கூட்டணி அமைக்கலாம் என ஏற்கனவே தெரிவித்துள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி தவேகவிற்கு மறைமுகமாக அழைப்பு விடுத்துள்ளார்.